வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. நலம் எண்ணி நலம் சொல்லி நலமே செய்கின்ற நடமாடும் தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இப்படி தான் புலவர் தியாகராசனார் எப்போவுமே அவருடைய உரையை தொடங்கும் போது எல்லாரையும் வணங்கி வாழ்த்தி அப்புறம் தான் தொடங்குவார். அப்படி அவர் தொடங்கும் போதே எல்லாருக்கும் அந்த உயிர் கலப்பு ஏற்பட்டுரும். அதையே நானும் இன்றைக்கு சொல்லி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் மேலும் மேலும் சிறப்புற எல்லாம் வல்ல இறையருளையும் குருவர்களையும் வேண்டிக் கொள்கிறேன். புலவர் தியாகராசனார் மகிழ்ச்சியினுடைய அணுக்க தொண்டர். ஒரு முறை இந்த வேதலோக அன்புள்ளைய அறக்கட்டளையை நிறுவுவது பற்றி புலவர் தியாகராசனாரும் நானும் அருள் தந்தை மகரிஷிகிட்ட போய் அவருடைய அறையில் பேசிகிட்டு இருந்தோம். அது தொடர்பாக சில தகவல்களை மகரிஷி எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு இருந்தார். அப்போ மகரிஷி சொன்னார், புலவர் தியாகராசன், நாமெல்லாம் புலவர் தியாகராசன்னு சொல்லுவோம், ஆனால் மகரிஷி அவரை தியாகராசன் அப்படி தான் சொல்லுவார். தியாகராசன் பணிவு துணிவு கனிவுக்கு இலக்கணம்மா என்று என்னிடம் சொன்னார். அதன் பிறகு நாங்கள் வந்துட்டோம். அந்த ஏதோ போனோம், மகரிஷியை பார்த்தோம், பேசினோம், வந்துட்டோம். அப்புறம் அது தொடர்பான சில வேலைகள் அந்த சிந்தனைகளே இருந்தோம். ஆனால் அந்த பணிவு கனிவு துணிவுங்கிறதுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர்ங்கிறதுக்கே அவருடைய வாழ்க்கையில் நான் நேரடியாகவே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை இறைநிலை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. பொள்ளாச்சி அறிவு திருக்கோயிலில் அப்போ நான் புலவர் தியாகராசனார் என்னுடைய வாழ்க்கை துணைவர் 3 பேருமே தொண்டு செஞ்சிட்டு இருந்த காலம். அங்கே ராஜரத்னம்னு சொல்லி ஒரு மேலாளர் இருந்தார். அவர் இப்போ அமரர் ஆயிட்டார். அவர் ஒரு நாள் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு வாரத்துக்குள்ளாகவே ஒரு நாள் நடந்த நிகழ்வாங்க. அவர் பாட்டு கண்ணா பின்னான்னு சத்தம் போடுறாரு புலவர் தியாகராசனாரை. உங்களால தான் எப்படியாச்சு, உங்களால தான் எப்படியாச்சுன்னு. அது ஏதோ ஒரு தவறு நடந்து வச்சு ஒரு பயிற்சியை பற்றிய அவங்க நிர்வாக தொடர்பில் ஏதோ ஒரு சில சங்கடங்கள் ஆயிடுச்சு. அவர் ஏதோ பெரிய சத்தம் போட்டு ஒரு அப்படியே ஆர்ப்பாட்டமாக குதிக்கிறாரு, பேசுகிறாரு. நான் அப்போ தான் அங்கே ஆரம்ப காலமாக சேவை செய்கிறதுக்கு போயிருக்கேன். எனக்கு முன்னாடியே புலவர் தியாகராசனார் 1 வருஷம் அங்கே சேவை செஞ்சுட்டு இருந்தார். அப்போது எனக்கு எனக்கு ஒன்றும் புரியலை, ஏன் இவர் சத்தம் போடுறாரு இப்படி அப்படின்னு. ஆனால் அந்த நிகழ்ச்சியை பற்றி எனக்கு தெரியும், அது ஏன் இப்படி நடந்தது என்ன ஏதுங்கிறதெல்லாம். நான் அந்த இடத்துல ஒன்றுமே பேச முடியல, அமைதியாக இருந்தேன். அப்போது உடனே புலவர் தியாகராசனார் என்ன பண்ணார், போய் அந்த ராஜரத்னம் காலை தொட்டு கும்பிட்டார். ஒரு கும்பிடு, மன்னிச்சுக்கங்க ராஜரத்னம் அப்படின்னார். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஆடி போயிடுச்சு. எவ்வளோ வயதான மனிதர், மகரிஷியினுடைய அணுக்க தொண்டர். மகரிஷிக்கு எத்தனையோ ஆண்டுகள் அவர் உணவு சமைச்சு போட்டு அதை எத்தனையோ பெருமையாக மகரிஷி ஒவ்வொரு நாளும் அதை நினச்சி அவர் நன்றி பாராட்டியிருக்கார் நம்முடைய குருமகான். அப்பேர் கொண்ட ஒரு மகான் போன்ற நிலையில் இருக்கிறவர் இந்த ஒரு சாதாரண நபர். அவர் அறிமுக பேச்சு தான் முடிச்சிருக்காரு. ஏதோ ஒரு நிலை 2 நிலை அகத்தாய்வாங்க நடக்கிறதுல உட்காண்டிருக்காரு, அவ்வளோதான். அவர் காலில் போய் இவர் விழுகிறாரே என்று எனக்கு ஒரு மனசுக்குள்ளார ஒரு பதட்டமே வந்துருச்சு. அப்புறம் அமைதி ஆகிட்டேன். அப்புறம் அந்த நிகழ்ச்சி அது முடிஞ்சு போச்சு. அவரும் போயிட்டார், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் மதியத்துக்கு மேலே, அது காலையில் நேரத்தில் நடந்த நிகழ்ச்சி, மதியத்துக்கு மேலே நான் புலவர் தியாகராசன் ஐயாட்ட கேட்டேன், ஐயா இந்த நிகழ்ச்சியில் ஏற்பட்ட தவறுக்கு முழுமையான காரணம் அந்த ராஜரத்னம் தான், நீங்கள் அதில் தூசளவு கூட காரணமே இல்லைங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த ஆள் காலை போய் தொட்டு கும்பிட்டு நீங்கள் மன்னிச்சுக்கங்கன்னு கேட்டீங்களே, எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே அவர் சொல்கிறாரு, அம்மா அவருக்கு பிபி சுகர் எல்லாம் இருக்குது. அவருக்கு பிபி அதிகமானதுனால முகமெல்லாம் செவந்து எப்படி பொம்முன்னு போயிடுச்சு பார்த்தீங்களாம்மா. அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் சத்தம் போட்டால் அவருக்கு ஏதாவது பாதிப்பாகி போயிடும். அவரை அமைதிப்படுத்தணும்னா இதுதான் வழின்னு நான் டக்குன்னு அவர் காலில் தொட்டு கும்பிட்டேன்மா. அவரும் அமைதியாயிட்டார் பார்த்தீங்களா. அந்த இடத்துல இந்த பணிவுங்கிற வார்த்தைக்கு நம்ம உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கிறது இல்லாமல் பிற உயிர் உணர்தலாக பெற்றிடும் சுகதுக்க அளவினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்து உதவிடும் திருப்பம் முதல் உலகில் தோன்றிய நாள் அறம் தோன்றிட்டுன்னு நம்ம குருமகான் சொன்ன வார்த்தைக்கு அன்றைக்கு ஒரு செயல்முறையாகவே புலவர் தியாகராசனார் நடந்து கொண்டது எனக்கு ரொம்ப மனதை உருக்கிருச்சு. அதன் பிறகு நானும் கூட அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எதுவுமே தவறு செய்யலைனால் கூட நம்முடைய கர்ம வினை பதிவுகளுக்கு ஏற்ப பிறரோட நம்ம சில நேரங்களில் சில சங்கடங்கள்
நேரம். இப்போ அந்த நேரத்துல எல்லாம் எத்தனையோ பேர்கிட்ட நானே தவறு பண்ணலைன்னாலும் புலவர் ஐயாவுடைய நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால நானும் அவர்களை காலை தொட்டு கும்பிட்டு மன்னிச்சுக்கங்க என்று எத்தனையோ முறை எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பணிவு, அது மாதிரி கனிவுங்கிறதுக்கு ஒரு இலக்கணமாக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஆனால் அங்கே ஒரு பூனை ஒரு நாள் அவர் அறையில் முன்னாடி நின்றுட்டு மேன்னு கத்திக்கிட்டே இருந்தது. இவர் என்ன பண்ணார், இவருக்கு வச்சுருந்த பாலை கொண்டுட்டு ஒரு தட்டில் ஊற்றி வச்ச உடனே அந்த பூனை நக்கி நக்கி குடிச்சிட்டு போகலை, அங்கேயே படுத்துக்குச்சு. அப்போ திரும்ப அவர் அன்றாடம் அவரோட பாலை அந்த பூனைக்கு ஊற்றிக்கிட்டே இருந்தார். அப்புறம் பார்த்தா அந்த பூனை ஒரு 7, 8, 5, 6 தடவை குட்டி போட்டுருச்சு, நிறைய குட்டிக எல்லாம் சேர்ந்து அம்மா பிள்ளைகளா இவர் பின்னாடியே இவர் போகையிலையும் வரலையும் இவர் கூடையே போகும் வரும், கூடையே போகும் வரும். அது சில நேரத்தில் சிலருக்கு இடைஞ்சலாக கூட இருந்திருக்கு, சொல்லியிருக்காங்க அங்கே நிர்வாகத்தில் இருக்கிறவங்களே கூட. இந்த ஐயா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார், இந்த பூனையே நமக்கு ஆகாது. மனவளக்கலையில் இருக்கிறவங்களுக்கு சாந்தி யோகா விளக்கம் கொடுக்கும்போது மகர்ஷி கொடுத்துருக்காரு, நம்மளும் கொடுக்குறோம். ஆனால் அந்த பூனை கூடையே வருது கூடையே போகுது அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் சொன்னாங்க. ஒரு நாள் நடந்த நிகழ்வு, நான் தவம் நடத்துவேன், ஐயா சிந்தனை உரை பேசுவார், அல்லது அவர் தவம் நடத்துவார், நான் சிந்தனை உரை மாற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் மாற்றிக்குவோம். இப்போ அன்றைக்கு அவர் தவம் நடத்தணும், நான் உரையாற்றணும். அந்த நேரம் அது மாடிப்படி ஏறி அத்தனை பூனைக்குட்டிக்கு மேலே அந்த வாசப்படியில் உட்காந்துக்கிட்டு அது மியாவுங்குது. இந்த புலவர் தியாகராசன் ஐயாவை பார்த்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கு அத்தனை பூனையும். அது மியாவுங்கிறது எங்கள் எல்லாருக்குமே எங்கள் தவத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க மன்ற அன்பர்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா ஐயான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்குது. எல்லாருமே நாங்கள் அவரை ஐயான்னு தான் கூப்பிடுவோம். இவர் என்ன பண்ணார், என்கிட்ட அப்படி பார்த்தாரு, சரிங்கய்யா நான் நடத்திக்கிறேன் அப்படின்ட்டு அவர் உடனே எந்திரிச்சு போனார். அவர் பின்னாடியே எல்லா பூனையும் போயிடுச்சு. இவர் போய் அந்த பூனைகளுக்கு வேண்டியதெல்லாம் உணவு கொடுக்குறார். அதுதான் அந்த இறை உணர்வாளர்களுக்கு அந்த கனிவுங்கிறது இயல்பாகவே வந்துடும். அது மனிதர்களுக்கு தான் உதவி செய்யணும்னு இல்லை, அந்த ஜீவராசிகளுக்கு கூட யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் தினமும் தவத்தில். அதுபோல் பிற உயிர் அப்படிங்கும்போது அந்த பூனையோட பசியையும் அதோட தேவையையும் உணர்ந்துக்கிட்டு போய் பாலை ஊற்றிட்டு வந்தார். இந்த கனிவு அப்படிங்கிறதுக்கு ஒரு செயல் எனக்கு அது மனசுக்குள்ளார, ஆகா நம்மளும் இனிமேல் அப்படித்தான் இருக்கணும் எந்த ஜீவனாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டேன். அதே மாதிரி அந்த துணிவுங்கிற வார்த்தை, தெளிவு வந்துட்டா துணிவு வந்துடும்னு சொல்லுவார் மகர்ஷி எப்பவுமே. எதில் தெளிவு? வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழமோ அதுக்கு தத்துவத்தில் தெளிவு வரணும். இந்த தெளிவானவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது கடைசி காலத்தில் புலவர் தியாகராசனார், அவருக்கு எல்லாருக்குமே வயது அதிகமான அந்த வயோதிகம்ங்கிறதுல சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யாது யாராக இருந்தாலும். ஆனால் அதையெல்லாம் தானே மென்று முழுங்கி மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காத அளவுக்கு தன்னுடைய கடமைகளை தானே செஞ்சுட்டு இருந்தவர். அது நான் எல்லாருக்குமே தெரியும், அவர் கூட இருந்தவங்க எல்லாருக்குமே. அப்போது ஒரு சமயம் அவர் டெல்லியில் போய் அவருக்கு வைத்தியம் பார்த்துட்டு வந்தாங்க. அதன் பிறகு சேலத்தில் இருந்தார் அவருடைய அண்ணார் பையன் ராமகிருஷ்ணன் வீட்டில் கூட. அப்படியெல்லாம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் திரும்பவும் ஆழியார் வந்தார். ஆனால் இவர் அங்கே மறுபடியும் அங்கே தன்னுடைய கிராமமாகி அந்த பெரிய மணலி கிராமத்துக்கு அந்த சேலத்திலேருந்து போகும்போது அவர் செஞ்ச ஒரு காரியம், அதுதான் துணிவுங்கிறது. நேராக பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போனார். கூட உதவிக்கு கூட போயிருக்காங்க. என்னுடைய தகப்பனார் மூலமாக எனக்கு கிடைச்ச இந்த இடத்த நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை இங்கே தான் சமாதி செய்யணும், அதுக்கு நீங்கள் பஞ்சாயத்தில் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இறந்து போகிறதுக்கு, அவர் அமரராகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கிட்டார். அதன் பிறகு பார்த்தோம்னா அவர் அமரரான நிலை அது யாருக்குமே கிடைக்க முடியாதது. 4:30 மணி வரைக்கும் தவத்தில் மணிமண்டபத்தில் மகர்ஷியோ தவத்தை நடத்துகிறாரு அன்பர்களுக்கு. அதன் பிறகு தான் அவருக்கு முடியலைன்னு மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. இரவு ஆகி போயிடுச்சு, ஐசியூவில் உள்ளே கொண்டு போகிறாங்க. காலையில் 4:30 மணிக்கெல்லாம் அவர் பாடி வெளியே வருது. யாருக்கும் துன்பம் கொடுக்காம தன்னுடைய அத்தனை கஷ்டத்தை தானே மென்று முழுங்கி எவ்வளவு எந்த வந்த துன்பம் ஏற்று சகித்து வரும் துன்பத்தை எதிர்நோக்கி நிற்பாயேயாகில் இன்பமே மிகுதிப்படும்பார் மகர்ஷி. அந்த வகையில் இன்ப துன்பங்கிறத கடந்த அமைதின்ற நிலைக்கு இறையுணர்வாளர்களால் தான் அந்த நிலைக்கு போகும்போது எதையும் அது பொருட்படுத்த மாட்டாங்கங்கிறதுக்கு அது உதாரணமாகவே அவர் திகழ்ந்தார். அது மட்டும் இல்லை, அவர் அமரரான பிறகும் இங்கே வேதலோக அன்பு நிலைய அறக்கட்டளையில் அவர் தலைவராக மகர்ஷினால் நியமிக்கப்பட்டார்.
அன்றையிலிருந்து பார்த்தோம்னாக்க இந்த பௌர்ணமி தோறும் இங்கே சிறப்பு தத்துவ விளக்கு பேச்சு நடத்துறதுல ஒவ்வொரு நாள் 2வது நாள் வந்து அவர் எல்லாருக்கும் வாழ்த்துறை வழங்கிட்டு போவார். கடைசியாக அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி முதல் மாதத்தில் வந்து பௌர்ணமிக்கு வந்து வாழ்த்து உரை வழங்கிட்டு போனவர் தான். அதன் பிறகு அவர் அமரராயிட்டார். அவருடைய உடலை கொண்டு போய் பெரிய மணலியில் அவருடைய எண்ணம் பிரகாரமே, ஆசையின் பிரகாரமே, அவர் நினச்ச மாதிரியே அங்கே சமாதி. அன்றைய நிலை பார்த்தோம்னா மகிழ்ச்சி சொல்வார், ஒரு குடும்பம் இல்லாதவருக்கு போய் குடும்ப அமைதி சப்ஜெக்ட் போட்டிருக்கேன்னு நீங்கள்லாம் நினைப்பீங்க. அவர் குடும்பம் இல்லாதவரில் அவர் பல குடும்பங்களோட உயிர்கலம் பூற்றவர். அவருக்கு தான் தெரியும் குடும்பங்களில் வர பிரச்சனைகள், அதுக்கு மனவளக்கலையின் மூலமாக எப்படி தீர்வு அப்படிங்கிறதெல்லாம் அவர் நன்கு அறிந்தவர். அதனால தான் அவர்கிட்ட அந்த சப்ஜெக்டை பேசுறதுக்காக போட்டிருக்கேன் என்று ஆசிரியர் பேச்சு, பிரம்மஞான பேச்சு என்பதெல்லாம் சொல்லுவார் மகரிஷி. அதுக்கு ஒரு அத்தாட்சி மாதிரி அவருடைய அந்த சமாதி இடத்துல அத்தனை உறவுக்காரவங்களும் எண்ணிலடங்காதவங்க வந்தவங்க மட்டும் இல்லை. மருதாச்சல அடிகளார் வர்றாரு, இங்கிட்டு சன்மார்க்க சங்கத்திலேருந்து வர்றாங்க, சுத்தானந்த பாரதியார் இதிலேருந்து வர்றாங்க, இன்னும் ஓம் சக்தி இயக்கத்திலேருந்து, இப்படி பல பகுதிகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் அன்றைய நாளில், அன்றைக்கு பூரா புயல் வீசிக்கிட்டு இருந்தது சேலத்தில் முதல் நாளில், அவருடைய பாடியை கொண்டு போன அன்னைக்கு எந்தவித இயற்கை சீற்றங்களும் இல்லாமல் அமைதியான முறையில் அத்தனை பேரும் அங்கே இருந்து அதை நடத்தினது. அது மட்டும் பெருசு இல்லை, அவருடைய அந்த மணிமண்டபத்துக்கு கால்கோள் போட்டு விட்டு இந்த வேதலோக அன்பு நிலையம் தான் அதை அண்டர்டேக்கிங்காக எடுத்து அந்த பணிகளை எல்லாம், அந்த சேவையான அவர் இந்த வேதலோக அன்பு நிலையத்துக்கு தலைவர்னு மகரிஷினால் நியமிக்கப்பட்டார். அதனால் அதுக்குரிய மரியாதையை செய்யணும்னு அந்த அறங்காவலர்கள்லாம் போய் செஞ்சாங்க. மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா அன்னைக்கு நம்முடைய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்கள், இன்னும் நம்முடைய துணைத் தலைவர்கள் எல்லாருமே வந்து தான் அந்த விழாவை நடத்துகிறாங்க. அன்றைக்கே பார்த்தோம்னாக்க கிராம சேவை திட்டத்துக்கு அந்த இடத்துல அன்னைக்கே பேசியாச்சு. அன்றிலிருந்து தொடர்ந்து 6 மாதம் கிராம சேவை திட்டம், அது முடிஞ்ச உடனே அங்கே அறிவித்திருக்கோயில். ஆக மனிதன் பொது உடைமை ஆக வேண்டும்னு மகரிஷியினுடைய தத்துவம். அப்போதான் உலக அமைதி, ஓருலக ஆட்சி, உலக சமாதானம் எல்லாமே ஏற்பட முடியும். கடமைகளும் உரிமைகளும் பொது உடைமையாக்கப்பட வேண்டும்ங்கிற அந்த மனவளக்கலை பயிற்சிகளுக்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தவர். அப்படிங்கிறதுக்கு வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இன்றைக்கும் அங்கே ஒவ்வொரு அமாவாசையிலையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அறக்கட்டளையிலிருந்து அன்பர்கள் வந்து மௌனம் மேற்கொள்கிறாங்க. காலையிலேருந்து மாலை வரைக்கும் அங்கே தவம் நடக்குது. அங்கே சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த அமைதி அலை போகுது. அங்கே எல்லாருமே மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கு அந்த மணிமண்டபமும் அந்த அறிவு திருக்கோயிலும் இன்னைக்கு நல்ல முறையில் செயலாயிட்டிருக்கு. எந்த ஒரு பேராசிரியருக்கும் ஆசான் அழுத்தந்தை மகிழ்ச்சியோட எத்தனையோ பேராசிரியர்கள் அணுக்க தொண்டர்களாக இருந்தாங்க, நான் உட்பட. ஆனால் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இந்த மாதிரி ஒரு மணிமண்டபமும் ஒரு அறிவுத்திருக்கோயிலுக்கும் மகரிஷிக்கு அமைஞ்ச மாதிரியே அமைஞ்சதுங்கிறது யாருக்குமே இல்லை. இவருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. அது காரணம் என்னன்னா குரு பக்தி. எதுக்கு எடுத்தாலும் குரு மகான்னே சொல்லுவார். எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறி விடுகிறோம். அதனால தான் அணுக்க தொண்டராக இருந்தவர் குரு நிலைக்கே உயர்ந்து மற்றவர்களுக்கு இன்றைக்கும் நம்ம அங்கே போய் உட்கார்ந்து தவம் பண்ணணும்னா ஒரு நல்ல அலை இயக்கத்தை உணரலாம். வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற முறையில் அவர் பிறவி சன்மார்க்கி. அதனால் அது நல்ல முறையில் அதை அவங்களுடைய குடும்பத்தார்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால, மேலும் அவர் வந்து பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டதுனால அவரால் ஒரு முழுமையான மனவள கலைஞராக, முழுமை பேர் பெற்றவராக, மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவராக அவர் வாழ்ந்து மறைந்தார். அவர் போல நாம் எல்லாருமே முழுமை பேர் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறைநிலையை வேண்டிக் கொள்வோம் என்று கூறி இந்த